எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. மகம் தருவது கல்வியா, செல்வமா, வீரமா? அதிபதி கேது. கணம் ராட்சச கணம். விட்டுக் கொடுக்க மறுப்பது, வெளிப்படையாக பேசுதல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் வெளிக்காட்டுவது, சிம்ம ஆதிக்கத்தின் கலவை ராட்சச கணத்தின் குணங்களை வெளிப்படுத்துகிறது. மிருகம் ஆண்கிளி. சுறுசுறுப்பு, தந்திரம், புத்திசாலித்தனம், பச்சோந்தி குணம், ஆபத்து காலங்களில் அசாத்தியமாக செயல்பட்டு தப்பித்துக் கொள்ளுதல், ஒற்றுமை, விடாமுயற்சி போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது. பறவை ஆண்களுக்கு வலிமை, தைரியம், கூர்மையான பார்வை, துல்லியமான செயல்திறன், உயர்ந்த எண்ணம், சுதந்திரமாக செயல்படுதல், தலைமை மற்றும் அதிகாரம் போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது. மரம் ஆலமரம். நீண்ட ஆயுள், முன்னோர்களின் தொடர்பு, தரமான குடும்ப பாரம்பரியம், முன்னோர்களின் ஆசீர்வாதம், பரம்பரை தொடர்ச்சி, மன வலிமை, மற்றவர்களுக்கு ஆதரவு மற்றும் பாதுகாப்பு, செல்வம் மற்றும் புகழ் பெறும் நிலை, ஆழமான ஞானம், ஆழமான ஆன்மீகம் போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது. இது மகத்தின் பொதுவான குணங்களாகும். மகத்தின் முதல் பாதம். பொதுவான குணங்களோடும் அசாத்திய துணிச்சல், ஆளுமை, சவால்களை எதிர்கொள்ளும் துணிவு, தனக்கான அடையாளம், உயர்ந்த லட்சியங்கள், பிடிவாதம், சமரசத்தை விரும்பாதவர்களாகவும், தம் முன்னோர்களை பற்றிய ஆழமான ஆராய்ச்சி, புகழுக்கு மயங்குபவர்களாகவும், ஆன்மீகத்திலும் அதிக ஈடுபாடு கொண்டும், தன் செல்வங்களை குடும்பம், ஆன்மீகம், தர்ம செயல்களுக்கு செலவுகள் செய்தும் சமமான எதிரிகள் இல்லாதவர்களாகவே சமூகத்தில் தனிக்கட்டு ராஜாவாக செயல்படுவார்கள். மகம் இரண்டாம் பாதம். பொதுவான குணங்களோடும் அழகு மற்றும் கலைகளில் ஆர்வம், ஆடம்பர வாழ்க்கை, பொறுமை மற்றும் நிதானமான அணுகுமுறை, தம் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தும், சிக்கன எண்ணம் கொண்டும், மற்றவர்களின் கருத்துக்கு ஆதரவாக செயல்பட்டும், தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் பெற்ற செல்வத்தை ஆடம்பர வாழ்க்கைக்கு குறைவாக செலவு செய்தும், அடிப்படை வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தும், தன் குடும்பத்திற்காக சொத்து சுகங்களை சேர்க்கும் செல்வந்தராக இருப்பார்கள். தன் குடும்ப எதிர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதை போன்று காட்டிக்கொண்டும், தேவைப்பட்டால் முரட்டு காளையாக செயல்பட்டு எதிர்களை பந்தாடும் வல்லமை கொண்டவர்கள். மகம் மூன்றாம் பாதம். பொதுவான குணங்களோடும் புத்தி கூர்மை, தகவல் தொடர்புதல், அறிவுபூர்வமான ஆராய்ச்சி செயல்பாடுகள், அதிக நண்பர்கள், தந்திர புத்திகள், தன்னுடைய புத்தி கூர்மையால் நல்ல பொருளாதார நிலையுடன் தன் குடும்பத்திற்கு அதிக சுபவரியம் செய்தும், தன் எதிரிகளை கோமாளிகளாக்கி அவமானப்படுத்தி அடித்து விரட்டடிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். மகம் நான்காம் பாதம். பொதுவான குணங்களோடும் உணர்வுபூர்வமாகவும் இதயபூர்வமாகவும் செயல்படுதல், குடும்பம் மற்றும் தாய் உறவுகளில் அதிக நெருக்கமும், பிறருக்கு உதவும் எண்ணங்களும், சமநிலையற்ற மனநிலை கொண்டவர்களாகவும், எதிர்காலம் பற்றிய சிந்தனை கொண்டும், தன் குடும்பத்திற்கு தேவையான சுபவிரயங்கள் செய்தும், தன் குடும்ப எதிரிகளுக்கு வாழ்வில் மறக்க முடியாத அழிவை தந்து தன் குடும்பத்தை காக்கும் நெருப்பு கவசமாக விளங்குவார்கள். மகமானது வீரம், செல்வம், கல்வி என்ற படிநிலையிலே உள்ளது என்று வெளிவருவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.